பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்று கர்த்தர் கேன்சல் செய்து எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சங்கீதம் 121:6 சொல்லுகிறது, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரியில எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இஸ்ரேலை காக்கிறதையும் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை வசனத்தின் பிரகாரமாக இரவை உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலை பறக்கும் அம்புக்கும் இருளுமான குறை நோக்கியும் மத்தியாந்து பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாது இருப்பாய். ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்காரு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். ஏசாயா 27:3 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படின்னா, நான் அதை காப்பாற்றி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி, அபிஷேகம் என்ற தண்ணீரை உங்களுக்கு பாய்ச்சி, நீர்க்காலின் ஓரமாடப்பட்ட கனியை போல கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் என்ற தண்ணியை பாய்ச்சி என்ன பண்ணுவாரா, தண்ணீரை பாய்ச்சி உங்களுக்கு வளர்ச்சியா இருக்க முடியாத, உங்களுக்கு பசுமையா இருக்க முடியாத, ஒரு செழிப்பு உண்டாக முடியாத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு எந்த விதமான காரியங்களும், உலகப்புறமான காரியங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள், கடன்கள், உபத்திரங்கள், அவமானங்கள், கண்ணீர்கள் எதுவும் உங்களையும் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் இரவும் பகலும் உங்களை காத்துக்கொள்றேன்னு சொல்றாருங்க. எந்த விதமான காரியங்கள் யாருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் வந்தாலும் நீ பயப்படாதிருப்பாய், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தர் நீங்க அழைக்கிறமா வாங்க, அவரை தேடுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க, ஜெபிங்க, ஆராதிங்க. அவருக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க மாறும்போது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்களை எந்த காரியம் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உங்களை வேலை அடைக்கப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய், மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றாய் கர்த்தர் மாற்றுவாரு. வாதேவும் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிட அவர் உங்களை ரத்த கோட்டைக்கு மூடி மறைத்து பாதுகாப்பாரு. எந்த பிரச்சனையும் உங்களை தொட முடியாது. உங்களுக்கு விரோதமா செயல்படும் எல்லா கிரியையிலும் கர்த்தர் கேன்சல் பண்றாரு. உங்களுக்கு விரோதமா உறவுப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கவலைப்படாம சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. விசுவாசத்தோடு ஆமெனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.